தற்பொழுது நாங்கள் 30 ஜுசூக்களை மரணம் செய்த, முழு குர்ஆனையும் மரணம் செய்த பிரிவிலே முதலாம் இடத்தை பிடித்த இந்த விழாவின் கதாநாயகன் யார் அந்த மாணவன் என்று பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 30 ஜுசூக்களை மரணம் செய்த பிரிவிலே 4ஆம் இடத்தை பிடித்துக்கொண்ட மாணவனுடைய புள்ளிகள் 91.58. 3ஆம் இடத்தை பிடித்துக்கொண்ட மாணவனுடைய புள்ளிகள் 91.75. 2ஆம் இடத்தை பிடித்துக்கொண்ட மாணவனுடைய புள்ளிகள் 91.91. புள்ளி கணக்கிலே வித்தியாசப்பட்டு 4ஆம், 3ஆம், 2ஆம் இடங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சுமார் 5 புள்ளிகளுடைய வித்தியாசத்திலே 5 புள்ளிகள், அதாவது 96.25 இதுவரைக்கும் 91 புள்ளிகளை பெற்றுக்கொண்டிருந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு அசுர வளர்ச்சியாக 96.25 புள்ளிகளை பெற்று, அதாவது 100 புள்ளிகளுக்கு இன்னும் ஒரு 3.75 புள்ளிகள் மாத்திரமே குறைவான அளவிலே பாரி ஒரு வெற்றியை அடையக்கூடிய இந்த மாணவன் தன்னுடைய மதரசாவுக்கு நிச்சயம் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாணவன். மதரசாவிலிருந்து சில வேளை அதிபர் வந்திருப்பார், உஸ்தாத்மார்கள் வந்திருப்பார்கள். அவர்களுக்கு மிகவும் பெருமைக்குரிய ஒரு தருணம். யார் அந்த மாணவன்? ஜுசூக்களை மரணம் செய்து 30 ஜுசூக்களுடைய பிரிவிலே முதலாம் இடத்தை பிடிக்கக்கூடிய மாணவர். அதனை அறிவிப்பதற்கு முன்னால் இந்த 30 ஜுசூக்களுடைய பிரிவிலே முதலாம் இடத்தை பிடித்த மாணவருக்கான அந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அஸ்மி டிராவல்ஸ் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அல்ஹாஜ் AK அஸ்மி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சரி, மீளவும் அதே விடயத்திற்கு வருவோம். 30 ஜுசூக்களை முழு குர்ஆனை மரணம் செய்த பிரிவிலே முதலாம் இடத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய மாணவர் 96.25 புள்ளிகளை பெறக்கூடிய மாணவன். அந்த மாணவர் யார் என்பதை பார்ப்போம். புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை பிடித்துக் கொள்ளக்கூடிய மாணவர் முஹம்மது ஃபாஹிம் முஹம்மது ஃபர்ஷாத், குல்லியத்துல் இமாம் ஷாஃபி அரபு கலாசாலையைச் சேர்ந்த மாணவன். ஏலவே முதல் இடங்களை பிடித்துக் கொண்ட மாணவன் முஹம்மது சஜாவுத்தீன், முஹம்மது அம்மார், முஹம்மது ஹுசைன், முஆத் ஆகிய 2 மாணவர்களையும் மேடைக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முப்பது ஜுசூக்களுடைய பிரிவிலே முழு குர்ஆனை மரணம் செய்யும் பிரிவிலே 96.25 மதிப்பெண்களை பெற்று குல்லியத்துல் இமாம் ஷாஃபி அரபு கலாசாலைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாணவன் முஹம்மது ஃபாஹிம் முஹம்மது ஃபர்ஷாத். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே உம்ரா செல்வதற்கான டிக்கெட் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கான நினைவு சின்னம், அவர்களுக்கான சான்றிதழ், அதே போல அவர் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த காலத்தில் உம்ராவுக்கு செல்வாரோ
அந்த காலத்தில் அவருடைய கை செலவிற்காக 50,000 ரூபாய் காசும் வழங்கப்படுகின்றது. ولنعرف فيه المتشابه ما ذكر المولى في كتابه أقبل للحفظ. கிருளப்பனை மண்ணிற்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய தருணம். கிருளப்பனை இமாம் ஷாஃபி அரபு கலாசாலை, நான் நினைக்கின்றவாறு உஸ்தாத் நாசிர் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருப்பார்களோ என்று தெரியாது. அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின் கீழால் இயங்கக்கூடிய குல்லியத்து இமாம் ஷாஃபி அரபு கலாசாலை உண்மையிலேயே பல காரிமார்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அரபு கலாசாலை. எங்களுடைய இந்த அகில இலங்கை ஜமியத்துல் குர்ஆவிலே பல நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் கூட குல்லியத்து இமாம் ஷாஃபி அரபு கலாசாலையை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கும் ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்.